வணக்கம். அக்டோபர் 1, 2025 இருந்து அரசு ஊழியர்களுக்கான இந்த சரண்டர் லீவ் சேலரி, அதாவது எஸ்எல்எஸ் விதிகள்ல சில முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்கு. ஆமா. அரசாணை எண் 35 அது தொடர்பா சில விளக்கங்களும் வந்திருக்கு. சோ இன்னைக்கு நாம இந்த புதிய விதிகள் என்ன சொல்லுது, இதுல சில குழப்பங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது, அதெல்லாம் என்ன, முக்கியமா உங்க சந்தேகங்களுக்கு என்ன பதில்கிறத கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா. இந்த அரசாணை 35 சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. முன்னாடி இருந்த நடைமுறைக்கும் இப்போதைக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. இத சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, ஏன்னா குழப்பங்கள் நிறைய இருக்குது போல. நம்ம கிட்ட அந்த அரசாணையும் அது சம்பந்தமா வந்திருக்கிற சில எஃப்ஏக்யூ மாதிரி விளக்கங்களும் தான் இருக்கு இல்லையா? ஆமா, அதை வச்சுதான் நாம இப்போ தெளிவுபடுத்த போறோம். நம்ம நோக்கம் இந்த குழப்பங்களை நீக்கி ஒரு தெளிவை கொடுக்கறது தான். சூப்பர். அப்போ முதல்ல அடிப்படையான மாற்றம் என்னன்னு ஆரம்பிக்கலாமா? இந்த ஜியோ 35 அக்டோபர் 1, 2025 இருந்து என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வருது? மிக மிக முக்கியமான முதல் மாற்றம் என்னன்னா, இனிமேல் எல்லா அரசு ஊழியர்களுக்கும் அவங்க எப்போ வேலையில சேர்ந்திருந்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா 15 நாட்கள் ஈட்டிய விடுப்பு, அதாவது இயலை மட்டும்தான் சரண்டர் பண்ண முடியும். ஓ, அப்போ இதுதான் இப்ப பெரிய மாற்றம். 15 நாள் தான். ஆமா, 15 நாள் தான். இதுக்கு முன்னாடி, அதாவது 2019க்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு 30 நாள் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அது இல்ல, எல்லாருக்கும் இப்போ 15 தான். இது பிக்ஸ்டு. இது கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, அப்போ அந்த சரண்டர் செய்ய வேண்டிய தேதி, அதாவது டியூ டேட், அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? பொதுவா பாத்தீங்கன்னா அதுல மாற்றம் இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி கடைசியா எந்த தேதியில சரண்டர் பண்ணீங்களோ அதே தேதி தான் உங்களுக்கும் தொடரும். இப்போ போன வருஷம் அக்டோபர் 15ன்னா இந்த வருஷமும் அக்டோபர் 15 தான். ஓகே. ஆனா இதுல ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்குது. என்ன அது? அதாவது ஏப்ரல் 2020 அதுக்கப்புறமா பணியில சேர்ந்தாங்க இல்லையா, ஆமா. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முந்தைய சரண்டர் தேதி இருக்காது. சோ அவங்க அவங்களோட ஆண்டு ஊதிய உயர்வு, அதாவது ஆனுவல் இன்கிரிமெண்ட் வாங்குற தேதியில சரண்டர் செஞ்சுக்கலாம். இது அவங்களுக்கு மட்டும். ஓ, அப்போ ஏப்ரல் 2020க்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு பழைய தேதி, அதுக்கப்புறம் சேர்ந்தவங்களுக்கு அவங்க இன்கிரிமெண்ட் தேதி. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. சரி, இது சம்பந்தமா இந்த ஜிஓ 35 தவிர வேற ஏதாவது அதிகாரப்பூர்வமான தெளிவுரைகள் வந்திருக்கா? இல்ல, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த அரசாணை 35 மட்டும்தான் நமக்கு ஆதாரம். இது தொடர்பா கூடுதல் விளக்கங்களோ தெளிவுரைகளோ அரசாங்கம் இன்னும் வெளியிடல. அதனாலதான் சில இடங்கள்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கு. ஆமா, அதனாலதான் கேள்விகளும் நிறைய வருது. அப்படி பார்க்கும்போது இந்த தகுதி, கால அவகாசம், இதுல சில முக்கியமான சந்தேகங்கள் இருக்கு. குறிப்பா ஏப்ரல் 2020க்கு முன்னாடியே வேலையில சேர்ந்து ஆனா இதுவரைக்கும் ஒரு தடவை கூட சரண்டர் பண்ணாதவங்க இருக்காங்க இல்லையா? ஆமா, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நிலைமை என்ன? அவங்க எப்போ முதல் தடவையா சரண்டர் பண்ணலாம்? இதுல அரசாணையில நேரடியா எதுவும் சொல்லல போல. ஆமா, இதுல நேரடி பதில் இல்ல. அதனாலதான் 2 விதமான கருத்துகள் இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அக்டோபர் 1, 2025 இருந்தே அவங்க விண்ணப்பிக்கலாம், ஏன்னா அரசாணை தேதி குறிப்பிடலன்னு. சரி. இன்னொரு தரப்பு, ஏப்ரல் 2020க்கு பின்னாடி சேர்ந்தவங்களுக்கு இன்கிரிமெண்ட் தேதின்னு சொன்ன மாதிரி இவங்களுக்கும் அவங்களுடைய ஆண்டு ஊதிய உயர்வு தேதியில தான் முதல் முறையா சரண்டர் செய்ய முடியும்னு சொல்றாங்க. அப்போ இதுல எது சரின்னு இப்போதைக்கு உறுதியா சொல்ல முடியாது. இதில் வரணும். இல்லனா அந்தந்த அலுவலகங்கள்ல ஒரு பொதுவான புரிதலோட செயல்பட வேண்டியிருக்கும். இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, அடுத்ததா பதவி உயர்வு, அதாவது ப்ரொமோஷன். இப்போ ஒருத்தர் ப்ரொமோஷன் வாங்கியிருக்கார், அவர் கடைசியா சரண்டர் பண்ணது பழைய போஸ்டிங்ல. இப்போ ப்ரொமோஷன் கிடைச்ச தேதியில வர இன்கிரிமெண்ட் டேட்ல சரண்டர் பண்ணலாமா? இல்ல, முடியாது. இதுல விதி ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க கடைசியா எந்த பதவியில இருந்தாலும் சரி, எந்த தேதியில சரண்டர் செஞ்சீங்களோ அதே டியூ டேட் தான் உங்களுக்கும் இப்பவும் தொடரும். ப்ரொமோஷன் கிடைச்ச தேதி இல்ல அந்த தேதியில வர்ற இன்கிரிமெண்ட் தேதி எல்லாம் கணக்குல வராது, பழைய தேதி தான். ஓகே, இது தெளிவா இருக்கு. அடுத்து ப்ரொபேஷன் பீரியட், அதாவது தகுதி காண்பருவம். எஸ்எல்எஸ் வாங்கணும்னா ப்ரொபேஷன் முடிச்சிருக்கணுமா? இல்லவே இல்ல. இத நிறைய பேர் கேக்குற சந்தேகம். ப்ரொபேஷன் முடிச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. 2 கண்டிஷன் தான். 1, நீங்க 1 வருஷம் அரசு பணியை முடிச்சிருக்கணும். சரி. 2வது, உங்க பேர்ல குறைஞ்சது 15 நாள் ஈட்டிய விடுப்பு இருக்கணும். இந்த 2ம் இருந்தா போதும், நீங்க ப்ரொபேஷன்ல இருந்தாலும் சரண்டர் பண்ணலாம். அப்போ ப்ரொபேஷன் தள்ளி போகுமா சரண்டர் பண்றதால? நிச்சயமா தள்ளி போகாது. சரண்டர் பண்றதுக்கும் ப்ரொபேஷன் தள்ளி போறதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க இஎல்ஐ விடுப்பா எடுத்து அனுபவிச்சீங்கன்னா தான் ப்ரொபேஷன் தள்ளி போகும். சரண்டர் பண்றத வேற, அது சம்பளமா மாத்துறது. ஓகே, இது நல்ல தெளிவு. சரி, இந்த டியூ டேட் விஷயத்துல கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கா? இப்போ அக்டோபர் 15 தான் டியூ டேட்னு வெச்சுக்குவோம். அன்னைக்கு ஏதோ காரணத்தால அப்ளை பண்ண முடியல, கொஞ்சம் தள்ளி நவம்பர்லயோ டிசம்பர்லயோ பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாம். உங்க டியூ டேட்டுக்கு அப்புறம் நீங்க எப்ப வேணாலும் சரண்டர் பண்ணலாம். ஆனா டியூ டேட்டுக்கு முன்னாடி செய்ய முடியாது, இது முக்கியம்.
சோ தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, களஞ்சியம் ஆப்லயும் இதுக்கு வசதி இருக்கும் இல்லையா? ஆமா, பெரும்பாலும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இன்னொன்னு, இது கட்டாயமா எல்லாருமே சரண்டர் பண்ணி தான் ஆகணுமா? அச்சச்சோ, இல்லவே இல்ல. இது முழுக்க முழுக்க உங்க தனிப்பட்ட விருப்பம். உங்களுக்கு பணம் தேவைப்பட்டா இஎல் இருந்தா பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இஎல் சேரணும், பின்னாட லீவா எடுத்துக்கிறேன், இல்ல ரிட்டையர்மெண்ட்ல வாங்கிக்கிறேன்னு நினைச்சா பண்ணாம இருக்கலாம். நோ கம்பல்ஷன். ஓகே. சரி, ஒரு நடைமுறை சிக்கல். இப்போ டியூ டேட் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது. இல்ல நான் சிஎல்ல இருக்கேன், இல்ல இஎல்ல இருக்கேன், ஏன் மெட்டர்னிட்டி லீவ்ல கூட இருக்கலாம். அப்போ பண்ண முடியாதா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. உங்க டியூ டேட் ஒரு பொது விடுமுறை நாளா இருந்தாலும் சரி, நீங்க எந்த லீவ்ல சிஎல், இஎல், ஆர்எல், மெட்டர்னிட்டி லீவ், ஏன் ஃபாரின் சர்வீஸ்ல இருந்தா கூட சரி, உங்க டியூ டேட் அன்னிக்கோ இல்ல அதுக்கப்புறமோ நீங்க சரண்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த தடையும் இல்ல. ஓ, அப்போ அது பிரச்சனை இல்ல. அப்ப எந்த மாதிரி சமயங்கள்ல தான் சரண்டர் பண்ணவே முடியாது? அதுவும் இருக்கு. முக்கியமா 3 சூழ்நிலைகள்ல முடியாது. 1, நீங்க மெடிக்கல் சர்டிபிகேட் இல்லாம லாஸ் ஆஃப் பே லீவ்ல இருந்தீங்கன்னா, அதாவது இஓஎல் வித்தவுட் எம்சி. சரி. 2வது, அரை சம்பள விடுப்பு, அதாவது யுஇஎல் ஆன் பிஏ, ஹாஃப் பே லீவ்ல இருந்தா. 3வது, சஸ்பென்ஷன் பீரியட்ல, தற்காலிக பணி நீக்க காலத்துல இருந்தா. இந்த 3 சமயங்கள்லயும் எஸ்எல்எஸ் வாங்க முடியாது. ஓ, ஓகே. இந்த 3 விஷயத்துல கவனமா இருக்கணும். சரி, இப்போ எப்படி அப்ளை பண்றதுங்கிற நடைமுறைக்கு வருவோம். இப்ப எல்லாமே களஞ்சியம் மூலமா தான் சொல்றாங்க இல்லையா? ஆமா, இப்ப பெரும்பாலும் அப்படிதான். களஞ்சியம் மொபைல் ஆப் இருக்கு, இல்ல வெப் போர்ட்டல், அதாவது வெப்சைட் இருக்கு. அதுல போய் உங்க எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் லாகின்ல நீங்களே அப்ளை பண்ணணும். இதுதான் நேரடி வழி. ஆனா சில பேர் அந்த ஆப் சரியா லோட் ஆகல, வேலை செய்யலன்னு சொல்றாங்களே. ஆமா, அந்த மாதிரி புகார்கள் வருது. அதுக்கு முதல்ல உங்க போனோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் சப்போர்ட் பண்ணதான்னு பார்க்கணும். சில சமயம் ஆப்பை அப்டேட் பண்ணா சரியாயிடும். இல்ல போன் சாஃப்ட்வேர் அப்டேட் கேக்குதான்னு பார்க்கணும். இது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா கம்ப்யூட்டர்ல பண்ணலாமா? ஆமா, வெப் போர்ட்டல், அதாவது கம்ப்யூட்டர்ல வெப்சைட் வழியா முயற்சி பண்ணலாம். அது பெரும்பாலும் வேலை செய்யும். சரி, ஒருவேளை ஒருத்தருக்கு இது ரெண்டுமே தெரியல, இல்ல முடியல, இல்ல அந்த டெக்னாலஜி பழக்கம் இல்ல, அப்போ அவங்களுக்கு எஸ்எல்எஸ் கிடைக்காதா? அப்படி இல்ல, அவங்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. அவங்க எழுத்துப்பூர்வமா ஒரு விண்ணப்பம் கொடுக்கலாம். ஆபீஸ்ல இனிஷியேட்டர் ஐடி வச்சிருப்பாங்க இல்லையா, இவங்க சார்பா களஞ்சியத்துல இந்த கோரிக்கையை இனிஷியேட் பண்ணி பில் போட முடியும். ஓஹோ, அப்போ எழுத்து மூலமா கொடுத்தாலும் ஆபீஸ்ல பண்ணிடுவாங்க. ஆமா, ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஊழியரே பண்ணா அவங்களுக்கும் ஸ்டேட்டஸ் தெரியும், ஆபீஸுக்கும் வேலை சொல்லுவோம். சரி, அப்ளை பண்ணியாச்சு. ஆனா நம்ம ஆபீஸ்க்கு, அதாவது அப்ரூவல் பண்ற அதிகாரிக்கு போகல, எங்கேயோ நிக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு முக்கிய காரணம் அந்த அப்ரூவல் குரூப் மேப்பிங் சரியா செய்யப்படாம இருக்கலாம். அதாவது உங்க விண்ணப்பம் யாருக்கு போகணும்னு சிஸ்டம்ல சரியா செட் பண்ணாம இருந்தா அது போகாது. இத உங்க ஆபீஸ்ல செக் பண்ண சொல்லணும். ஓகே, விண்ணப்பம் போடும்போது நாம எவ்ளோ அமௌண்ட்னு கணக்கு போட்டு டைப் பண்ணணுமா? இல்ல, அந்த வேலையே நமக்கு இல்ல. களஞ்சியம் சிஸ்டமே ரொம்ப ஸ்மார்ட். அது உங்க கடைசி மாச சம்பள விவரங்கள், அதாவது பேசிக் பே, டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, இது எல்லாத்தையும் எடுத்து 15 நாளைக்கு எவ்வளவு வருமோ அதை அதுவே கரெக்டா கணக்கு பண்ணிடும். நம்ம எந்த தொகையும் போட தேவையில்லை. அட, இது ரொம்ப வசதியா இருக்கே. சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஏரியாவுக்கு வருவோம். நிதி சார்ந்த விஷயங்கள், அதாவது வருமான வரி. இந்த எஸ்எல்எஸ் அமௌண்ட்டுக்கு இன்கம் டாக்ஸ் உண்டா இல்லையா? இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க வேலையில இருக்கும்போது வாங்கக்கூடிய இந்த எஸ்எல்எஸ் தொகைக்கு கண்டிப்பா வருமான வரி உண்டு. இது உங்க அந்த வருஷத்துக்கான மொத்த வருமானத்தோட சேர்க்கப்பட்டு என்ன ஸ்லாப்ல வருதோ அதுக்கேத்த மாதிரி வரி விதிக்கப்படும். அப்போ எதுக்கு வரி விலக்கு இருக்கு? நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்க கணக்குல மீதி இருக்கிற இஎல்ஏ மொத்தமா சரண்டர் பண்ணி வாங்குவீங்க இல்லையா? ஆமாம். அதுக்கு பேரு டெர்மினல் சரண்டர் லீவ் சேலரி, டிஎஸ்எல்எஸ். அந்த தொகைக்கு அரசு ஊழியர்களுக்கு அதிகபட்சமா 240 நாள் வரைக்கும் கிடைக்கிற தொகைக்கு முழு வருமான வரி விலக்கு இருக்கு. சோ வேலையில இருக்கும்போது வாங்கின டாக்ஸ் உண்டு, ரிட்டையர்மெண்ட்ல 240 நாள் வரைக்கும் வாங்கின டாக்ஸ் இல்ல. இதுதான் விஷயம். இதுல இன்னொரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ புது டாக்ஸ் சிஸ்டம் படி ஒருத்தரோட வருமானம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லாம் போக ஒரு 12 லட்சம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அவருக்கு வரி இல்ல. ஆமாம். இப்போ இந்த எஸ்எல்எஸ் வாங்குறதால ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகி 12,10,000 ரூபாய் ஆயிடுது. அப்போ அந்த 1000 ரூபாய்க்காக அவர் திடீர்னு 60,000 ரூபாய் வரி கட்டணும்னு ஒரு பேச்சு இருக்கே, அது உண்மையா? அது முற்றிலும் தவறான புரிதல். அப்படியெல்லாம் நடக்காது. வருமான வரி சட்டத்துல செக்ஷன் 87A கீழே வரி தள்ளுபடி இருக்கு. அதோட மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு ஒன்னு இருக்கு. உங்க வருமானம் வரி விலக்கு லிமிட்டை விட கொஞ்சமா, ரொம்ப சொற்பமா அதிகமானா
அந்த அதிகப்படியான வருமானத்துக்கு வர்ற வரி அல்லது அந்த அதிகப்படியான வருமானம் இதுல எது குறைவோ அதை மட்டும் கட்டுனா போதும். ஓ அப்படியா? ஆமா. இப்போ நீங்க சொன்ன உதாரணத்துல 12,10,10,000 வருமானம்னா அந்த எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய்க்கு வர்ற வரியோ அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும், அல்லது 1000 ரூபாயோ இதுல எது குறைவோ அதை மட்டும் கட்டினா போதும். கூடவே செஸ் இருக்கும், அவ்வளவுதான். பல்லாயிரக்கணக்கில் கட்ட வேண்டி இருக்காது. இந்த மார்ஜினல் ரிலீஃப் இந்த வருஷமும் இருக்கு. 2025-26 இருக்கு, பயப்பட வேண்டாம். இது நிஜமாவே பெரிய ரிலீஃப் நிறைய பேருக்கு. இந்த விளக்கம் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து இந்த SLS கணக்கு போடும்போது என்னென்ன படிகள் அலவன்ஸ்லாம் சேரும்? உங்க அடிப்படை சம்பளம் பே, அப்புறம் அகவிலைப்படி DA, வீட்டு வாடகைப்படி HRA, நகர ஈட்டுப்படி CCA, இது 4 கண்டிப்பா சேரும். சரி. ஒருவேளை நீங்க மலை பிரதேசத்துல வேலை செஞ்சா ஹில் அலவன்ஸ் சேரும். இது போக பர்சனல் பே, அதாவது தனி ஊதியம் PPயா ஒரு 2000 ரூபாய் வாங்குறாங்க இல்லையா, அதுவும் கணக்குல வரும். இந்த PP விஷயத்துல ஏதோ சின்ன சிக்கல் இருக்குன்னு சொன்னாங்களே? ஆமா, சில இடங்கள்ல அப்படி ஒரு பேச்சு இருக்கு. களஞ்சியம் சிஸ்டம் PP 2000 ரூபாய்க்கு 15 நாள் SLS கணக்கு பண்ணும்போது 1000 ரூபாயை கணக்குல எடுத்துக்குதுன்னு கருவூலங்கள் அதை ஏத்துக்குதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் சில கருவூலங்கள்ல PPயை சேர்க்கலாமான்னு சந்தேகம் கேட்கறதாவும் சொல்றாங்க. இது களஞ்சியத்துல எப்படி செட் பண்ணிருக்காங்க, உங்க கருவூலம் எப்படி எடுத்துக்குதுங்கிறத பொறுத்தது. பெரும்பாலும் 1000 ரூபாய் கணக்குல வரலாம். ஓகே. அடுத்து அகவிலைப்படி DA. இப்போ ஒரு 55% இருக்கு. கவர்மெண்ட் திடீர்னு 58% ஆக்கி ஆர்டர் போடுறாங்க. நான் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியே சரண்டர் பண்ணிட்டேன். எனக்கு எந்த DA கிடைக்கும்? நீங்க எப்ப சரண்டர் பண்றீங்களோ அன்னைக்கு என்ன DA விகிதம் நடைமுறையில் இருக்கோ அதுதான் கிடைக்கும். புது DAக்கான அரசாணை வர்ற வரைக்கும் பழைய ரேட்டு தான் 55%. அரசாணை வந்த பின்னாடி நீங்க சரண்டர் பண்ணீங்கன்னா புது ரேட் 58% கிடைக்கும். அப்போ அரசாணை வந்த பிறகு பண்ணா லாபம். ஆமா, களஞ்சியமோ ஆர்டர் வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். சோ DA உயர்வு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றது நல்லது. இது நல்ல டிப். சரி, இன்னொரு செனாரியோ. ஒருத்தருக்கு அக்டோபர் 1ஆம் தேதி இன்கிரிமெண்ட்டும் வருது, அதே நாள் தான் SLS டியூ டேட்டும் வருது. அவர் அன்னைக்கே சரண்டர் பண்ணா அவருக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்ச புது சம்பளத்துல SLS கிடைக்குமா இல்ல பழைய சம்பளத்திலயா? நிச்சயமா புது சம்பளத்துல வாங்க முடியும். ஆனா அதுக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலையை சரியா பண்ணணும். முதல்ல அக்டோபர் 1ஆம் தேதிக்கான அந்த இன்கிரிமெண்ட்டை அவரோட SRல என்டர் பண்ணி களஞ்சியத்திலையும் ப்ராசஸ் பண்ணிடணும். ஓ, முதல்ல இன்கிரிமெண்ட் ப்ராசஸ் ஆகணும். ஆமா, இன்கிரிமெண்ட் ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் SLSக்கு அப்ளை பண்ணா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அந்த உயர்ந்த சம்பளத்தை வச்சுதான் 15 நாள் கணக்கு பண்ணும். இதுல கவனமா இருக்கணும். இதுவும் ஒரு பயனுள்ள டிப். சரி, இப்ப மறுபக்கம் போவோம். ஆபீஸ் சைடுல, அதாவது DDO மத்த அலுவலர்கள் என்ன செய்யணும்? அவங்க சைடுல முன்னேற்பாடுகள் என்ன? ஆமா, DDOக்கள் சைடுல சில விஷயங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சா இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தா போகும். ஒன்னு, களஞ்சியத்துல லீவ் ப்ராசஸ் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அவங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரோட கடைசி சரண்டர் விவரங்கள், அதாவது தேதி, எத்தனை நாள், இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். சரி. ரெண்டாவது, அதுல தப்பு இருந்தாலோ இல்ல விவரமே இல்லாம இருந்தாலோ ஊழியர்களோட ESRல பகுதி 1ல போய் அந்த விவரங்களை அப்டேட் பண்ணணும். மூணாவது, இது ரொம்ப முக்கியம், எல்லாரோட லேட்டஸ்ட் EL பேலன்ஸ், அதாவது ET விடுப்பு இருப்ப கால் வெப் ADAங்கிற ஆப்ஷன் வழியா களஞ்சியத்துல ஏத்தி விடணும். இதெல்லாம் சரியா இருந்தாதான் ஊழியர் அப்ளை பண்ணும்போது சிஸ்டம் கரெக்டா வேலை செய்யும். ஓகே, இதெல்லாம் ஆபீஸ் செய்ய வேண்டியது. சரி, சரண்டர் அப்ரூவ் ஆனதும் அந்த செயல்முறைகள் ப்ரொசீடிங்ஸ் எப்படி வருது? அதுவும் இப்போ களஞ்சியத்துல ஆட்டோ ஜெனரேஷன் தான். DDO அப்ரூவ் பண்ணதும் ப்ரொசீடிங்ஸ் தானா உருவாயிடும். அது கூட சில இணைப்புகளும் சேர்ந்து வரும். ஆனா இதுல இப்போ ஒரு சின்ன டெக்னிக்கல் பிழை இருக்கு. என்னது? அந்த ப்ரொசீடிங்ஸ்ல கடைசி சரண்டர் தேதிங்கிற இடத்துல நாம இப்ப சரண்டர் பண்ற தேதிய, உதாரணமா 1 அக்டோபர் 2025ன்னு வருதுன்னு சொல்றாங்க. இது ஒரு பிழை தான், சீக்கிரம் சரி பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஒரு ஆபீஸ்ல ஒரு 10 பேர் ஒரே நாள்ல சரண்டர் பண்றாங்கன்னு வெச்சுக்கலாம். 10 பேருக்கும் தனித்தனி பி போடணுமா? தேவையில்ல. ப்ரொசீடிங்ஸ் வேணா தனித்தனியா வரலாம். ஆனா பில் போடும்போது ஒரே பில் குரூப்ல இருக்கிற பல பேருக்கு, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, மொத்தமா ஒரே SLS பில்லா தயாரிக்க முடியும். அது வேலையை மிச்சப்படுத்தும். அப்புறம் இந்த SLS வாங்கின விவரத்தை SRல சர்வீஸ் ரெஜிஸ்டர்ல பதியறது? அது கண்டிப்பா கட்டாயம். ஒவ்வொரு தடவை SLS வாங்கும் போதும் அதோட விவரங்களை SRல பதியணும். தேதி, நாள், தொகை, ப்ரொசீடிங்ஸ் நம்பர் எல்லாத்தையும். இதுக்கு காலக்கெடு ஏதாவது இருக்கா? அதாவது அப்ளை பண்ணி எவ்வளவு நாளுக்குள்ள பணம் வரணும்? நாம சொன்னோம் இல்லையா, டியூ டேட்டுக்கு 1 மாசம் முன்னாடி இருந்து 1 மாசம் பின்னாடி வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு. அப்ளை பண்ண நாளில இருந்து 15 நாளுக்குள்ள பணம் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. அப்போ பார்த்தா டியூ டேட்ல இருந்து அதிகபட்சம் 45 நாளுக்குள்ள பணம் கிடைச்சிடணும். கடைசியா ஒரு கேள்வி.
தலைமை ஆசிரியர்கள் ஹெச்எம்கள் சரண்டர் பண்றதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பெர்மிஷன் வேணுமா? ஆமா, வேணும். ஹைஸ்கூல் ஹெச்எம் நிரந்தரமா இருந்தாலும் பொறுப்பா இருந்தாலும் அவங்க டிஓ கிட்டையும், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் நிரந்தரமா இருந்தாலும் பொறுப்பா இருந்தாலும் அவங்க சிஇஓ கிட்டையும் அனுமதி வாங்கணும். ஓ, அவங்களே அப்ரூவ் பண்ணிக்க முடியாது? முடியாது. அவங்களுக்குன்னு தனியா களஞ்சியத்துல பில் அப்ரூவல் குரூப் மேப்பிங் செய்யணும். அவங்க விண்ணப்பம் அந்த அதிகாரிக்கு போய் அவங்க அப்ரூவ் பண்ண பிறகுதான் பில் போட முடியும். ஓகே, இப்போ இந்த புதிய எஸ்எல்எஸ் விதிகள் பத்தி நிறைய விஷயங்கள், சந்தேகங்கள் எல்லாத்தையும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, முக்கியமான எல்லா அம்சங்களையும் கவர் பண்ணிட்டோம். சுருக்கமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இனி எல்லாருக்கும் 15 நாள் தான் சரண்டர். அப்ளிகேஷன் பெரும்பாலும் களஞ்சியம் வழியா. வேலையில இருக்கும்போது வாங்குற எஸ்எல்எஸ்க்கு டாக்ஸ் உண்டு. ரிட்டையர்மெண்ட்ல 240 நாள் வரைக்குமான டிஎஸ்எல்எஸ்க்கு டாக்ஸ் இல்ல. அப்போ இதை கேட்கறவங்களுக்கான டேக்அவே என்னவா இருக்கும்? அவங்க என்ன விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும்? முக்கியமா 3 விஷயம். உங்க நியமன தேதி என்ன, நீங்க கடைசியா எப்ப சரண்டர் பண்ணீங்க, உங்க கணக்குல இப்போ எவ்வளவு இயல் இருக்கு, இந்த 3ஐயும் சரியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த புதிய விதிகளை வச்சு பிளான் பண்ணணும். ரொம்ப சரி. ஒவ்வொருத்தரோட நிலைமையும் வேற வேற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, அவங்க உங்க தேவைக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி இந்த விதிகளை பயன்படுத்திக்கணும். சரி, இறுதியா யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இந்த அரசாணை இப்போதான் வந்திருக்கு. சில விஷயங்கள்ல, குறிப்பா அந்த ஏப்ரல் 2020க்கு முன்னாடி சேர்ந்து இன்னும் சரண்டர் பண்ணாதவங்களோட முதல் சரண்டர் தேதி மாதிரி விஷயங்கள்ல நேரடியா தெளிவான பதில் இல்ல. இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயோ இல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலயோ இது சம்பந்தமா சில எழுதப்படாத ரூல்ஸ் மாதிரி இல்ல வேற வேற விளக்கங்கள் உருவாக சான்ஸ் இருக்கா? அப்படி வந்தா அரசு ஊழியர்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. நிச்சயமா இந்த மாதிரி வேறுபட்ட புரிதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தெளிவு இல்லாதப்போ நடைமுறையில சில விஷயங்கள் உருவாகும். கள நிலவரம் எப்படி இருக்குன்னு நாம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு அரசாணையில என்ன இருக்கோ அதுதான் பேஸ். சந்தேகங்கள் இருந்தா ஆபீஸ்ல உயரதிகாரிகள் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது தான் நல்லது. நிச்சயமா. இந்த விரிவான அலசல் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.